திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். लोगों के लिए परमेश्वर के नाम से हम लोग धन्यवाद मुबारक देते हैं. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வந்த ஒரு நல்ல செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 2025 साल के पहले परमेश्वर इस भूमि में यीशु मसीह के नाम से दुनिया में आके सभी लोगों को बताने के लिए आया हुआ है. उस संदेश को आप लोगों को बताने के लिए हम आए हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது எல்லாருடைய பாவத்திற்காகவும் எல்லாருடைய சாபத்தை உடைக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். यीशु मसीह इस संसार में सभी लोगों को अपने पापों से, सापों से, बीमारी से, सब प्रकार की शैतानिक बंधों से बचाने के लिए आए हैं. நம்ம எல்லாருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை மாற்றும்படியாய், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பாரானால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. सभी को अपने अपने इतने प्रकार के तकलीफ किया ना हो, सभी कष्टों से, तकलीफ से शांति देने के लिए, मुक्ति देने के लिए अगर इस दुनिया में एक जन पैदा हुआ है बोल के अगर बोलेंगे वो यीशु मसीह है. இந்த சத்தத்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். इस संदेश को आप चाहे कहीं भी होकर के आप सुनेंगे, आप वहीं से प्रभु यीशु मसीह के ऊपर विश्वास कीजिए, आपको वो शांति और मुक्ति देंगे. இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய பட்டதாரிகள், எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள், நடிகைகள், அழகுள்ள நடிகைகள் இன்றைக்கு தற்கொலை பண்ணி செத்து கொண்டிருக்கிறார்கள். आजकल दुनिया में देखते हैं कितने कितने धनवान लोग हैं, बड़े बड़े जो है पढ़ने वाले लोग हैं, ज्ञानी है, बुद्धिमान है, और कितने एक्टर लोग हैं, सभी लोग जो है शांति के जीना जी रहे हैं दुनिया में. அவங்க இடத்துல போய் கேட்டா, அவங்க குடும்பத்துல கேட்டா, உங்களுக்கு தான் அழகு இருந்துச்சு, பணம் இருந்தது, பொருள் இருந்தது, பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய சொத்துக்கள் இருந்தது, பின்ன ஏன் உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஏன் தற்கொலை பண்ணி செத்தார் என்று கேட்டார். அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எங்க கிட்ட பணம் இருந்தது, பொருள் இருந்தது, காசு இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, பெரிய பெரிய கம்பெனி இருந்தது, அழகுகள் இருந்தது, ஆனா எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று அந்த குடும்பத்தார் சொல்லுகிறார். अगर हम धनवान के पास बड़े बड़े ज्ञानी और बुद्धिमान के पास और एक्टर सबके पास जाके पूछेंगे, आप लोग क्यों आत्महत्या कर रहे हैं, आप लोग क्यों इतना जो है उधार लेकर के कष्टों में फंस गए ये करके अगर पूछेंगे, हमारे पास बड़े बड़े घर है, धन है, सब कुछ है, लेकिन हमारे पास शांति नहीं है करके बोलेंगे. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இயேசு நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தர அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாம். आमीन. आजकल आप लोग जो खोए हुए हैं, जो शांति है और जो तसल्ली है, आज आप लोगों को देने के लिए है. आज प्रभु यीशु मसीह तैयार है. ஒரு சின்ன பையனை குறித்து ஒரு 1.5 நிமிஷத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். और एक छोटा सा बच्चा के बारे में एक सत्य घटना आपको मैं बताना चाहता हूं. இரண்டாவது படிக்கிற வயது உள்ள ஒரு மகனுக்கு பயங்கரமான கிட்னி ப்ராப்ளம் வந்தது. தயவு செய்து நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். सेकंड स्टैंडर्ड पढ़ने वाला एक जो है लड़का को एक बड़ा बीमारी हो गया था. டாக்டர்கள் அவனுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள், இந்த பையனை பிழைக்க வைக்க முடியாது, முத்தி போனது என்று அவனை டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். और अब डॉक्टर के पास ले जाने के समय बोले कि ये इस बच्चा को छोटे बचपन में जो है किडनी का प्रॉब्लम आ गया है, इसको बचाना बड़ा मुश्किल है करके डॉक्टर लोग ने बता दिया. கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய 2 மருத்துவமனைகள் அந்த சின்ன பையனை கைவிட்டு விட்டார்கள். और इस बच्चा को कोयम्बटूर में रहने वाला बड़ा अस्पताल में ले गए हैं. वहाँ पर रहने वाले डॉक्टर लोग ने बोल गए कि इनको हम कुछ नहीं कर सकते. வேலூர்ல இருக்கிற சிஎம்சி மருத்துவமனை பெரிய மருத்துவமனை அந்த மகனை கைவிட்டு விட்டது. और वेल्लोर सीएमसी आप लोग जानते हैं कि वेल्लोर में है, मद्रास में नजदीक में, वहाँ पर ले गए हैं. वहाँ पर रहने वाले बड़े बड़े डॉक्टर लोग भी इनको छोड़ दिए हैं, कुछ नहीं कर सकते. டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த பையன் பிழைக்க மாட்டான், அப்படி பிழைத்தாலும் இவன் வாழ்க்கையில் 3 காரியங்கள் நடக்காது என்று ஒரு ரிப்போர்ட் எழுதினார்கள். ये बच्चा जो है जी नहीं सकते, अगर जिएगा
तभी भी वो तकलीफ आएगा जिंदगी भर और उनके जीवन में 3 प्रकार की समस्या खड़ी होगी। டாக்டர் எழுதின 3 ரிப்போர்ட் நான் சொல்றேன். நம்பர் 1, இந்த பையன் வளர்ச்சி அடைய மாட்டான். இவன் சாப்பிட்ட அதிகமான டேப்லெட்டினுடைய விளைவு அவனுடைய எலும்புகளை குறுக்கி விட்டது. இவன் வளர்ச்சி அடைய மாட்டான் என்று சொன்னார். अब डॉक्टर बताने के जो 3 पॉइंट में पहला पॉइंट है कि ये बच्चा जो है जैसे अभी छोटापन में रहता है, इससे वो कभी बड़े नहीं हो सकते करके बोल दिए। டாக்டர் எழுதின இரண்டாவது ரிப்போர்ட், இவனுக்கு மூளை வளர்ச்சி இருக்காது, ஞாபக சக்தி இருக்காது. சாப்பிட்ட ட்ரீட்மெண்ட் அவனுடைய மூளையை செயலிழக்க செய்து விட்டது என்று இரண்டாவது ரிப்போர்ட் எழுதினார். और इनका जो है दिमाग में काम नहीं करेगा क्योंकि वो इलाज के लिए बहुत दवाई ले या और दवाई इनके जगह दिमाग को शरीर में सारे चीज को नुकसान कर दिए करके மூன்றாவது ரிப்போர்ட் எழுதினாங்க, இவனுடைய உடம்புல ரோமமே முளைக்காது, முடிகளே முளைக்காது என்று மூன்றாவது ரிப்போர்ட் எழுதினார். अब तीसरा पॉइंट जो है इसके शरीर में कहीं भी जो है बाल उत्पन्न नहीं होगा क्योंकि दवाई पूरा इसको शरीर को खराब कर दिया करके बता। இன்றைக்கு அந்த ரிப்போர்ட்டை எழுதி 35 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த பையன் வேற யாரும் இல்ல, பேசிக் கொண்டிருக்கிற நான் தான். டாக்டர்கள் என்னை கைவிட்டார்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு என் கரத்தை பிடித்தார். आमीन। लेकिन आज से 35 साल हो गया डॉक्टर लोग ऐसे ही बता के, लेकिन वही लड़का आज जिंदा है और वो दूसरा नहीं, वही ही हूँ। ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை டாக்டர்கள் உங்களை கைவிட்டு இருந்திருக்கலாம். हो सकता है आप लोग का कई तो बीमारी हो सकता है और डॉक्टर लोग आपको छोड़ दिए होंगे। ஒருவேளை கோர்ட் கைவிட்டு இருக்கலாம். कई तो लोग जो है आपको जगह छोड़ दिए होंगे। ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் உங்களை கைவிட்டு இருக்கலாம். और कई प्रकार की समस्या के लिए पुलिस स्टेशन में गए होंगे, उन लोग पे आपको छोड़ दिए होंगे। ஆனால் நான் சொல்லுகிற இயேசு ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு கதாநாயகன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. लेकिन मैं जो बोलने आया हूँ वो यीशु मसीह आप लोगों को सभी प्रकार की तकलीफ से शांति देने के लिए, मुक्ति देने के लिए वो तैयार है। நான் சொன்ன இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் முடியாததை அவர் முடிய பண்ணுவார். आमीन। आज आप उस यीशु मसीह के ऊपर विश्वास करके अपने दिल में ग्रहण करेंगे तो सभी प्रकार की जो तकलीफ है वो बचाएंगे। நான் ஏன் வாழணும், வாழ்றதுக்கு பேசாம செத்து போனா நலமா இருக்கும் என்று ஒருவேளை தற்கொலை எண்ணத்தோடு கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். कुछ लोग यहाँ पर मैं काय के लिए दुनिया में जना मुझे इधर शांति नहीं है, तसल्ली नहीं है, इसलिए मैं आत्महत्या कर लूंगा करके सोच के बोल के आए होंगे। उन लोगों को प्रभु का संदेश आज शुभ संदेश है। நீங்கள் ஏன் சாக வேண்டும்? உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு கதாநாயகனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவார், மரண பரியந்தம் அவர் உங்களோடு கூட இருப்பார். आप लोग तो मर जाने के लिए है और बिना शांति के रहने के लिए इस परमेश्वर से दुनिया में नहीं भेजा, लेकिन सब प्रकार की तकलीफ से बचाने के लिए यीशु मसीह को भेजा। இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நிமிடங்கள் கண்களை மூடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு अगर வரும். आप इस प्रकार की जो है तकलीफ से अगर छुटकारा पाना चाहते हैं, 1 मिनट आंख बंद कीजिए, मैं आपके लिए प्रार्थना करूं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதத்தை மாற்ற வரவில்லை, அவர் மனதை மாற்ற வந்தார். प्रभु जो है धर्म को बदलने के लिए नहीं आए हैं, मन को परिवर्तन करने के लिए आए हैं। அவர் நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்பி தருவாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். मैं अभी आंख बंद कर गए, जो कुछ शांति हमने खोया है और उस संतोष को शांति को प्रभु अभी देंगे। நல்ல தெய்வமே, இந்த மாலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். हमारा प्रभु यीशु मसीह इस संध्या के समय जो लोग तेरे वाणी को सुनता है उनके लिए मैं प्रार्थना करता हूँ। இழந்து போன சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இவர்கள் வாழ்க்கையில் திரும்பி வருவதாக. जो कुछ संदेश शांति प्रभु जी तसल्ली के खोए हैं और अभी उस चीज इनके जीवन में अभी लौट आ जाए। இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு பட்டதாரியும், எந்த ஒரு பெரிய ஆட்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை நீர் சொல்லி இருக்கிறீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் நீர் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவீராக. आमीन। ये संसार में कोई भी आदमी ऐसा नहीं बताया है कि इतिहास में यीशु मसीह ने उस चीज को बताया कि जो कोई तकलीफ से परेशानी से
वो जो पूरा गुजर रहे हैं वो जो मेरे पे से आ जाए मैं तुमको विश्राम दूंगा இழந்து போன சந்தோஷம் சமாதானம் திரும்பி வரணும் और जो कुछ आप लोग ने जो खोना है उस शांति को तसल्ली को प्रभु अभी आज लौटाएंगे இங்கே வந்திருக்கிற பெரும் தலைவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் यहाँ पर बड़े बड़े लोग हैं जो बैठे हैं ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு நீர் ஆசீர்வதிப்பீராக सभी लोगों को परमेश्वर आशीष देंगे நீர் உண்மையுள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்களாக और परमेश्वर के बारे में उन लोग भी अच्छा से जानकारी पाएंगे मुक्ति पाएंगे மக்களுக்கு இன்னும் நல்லதை செய்யக்கூடிய இன்னும் பெரிய பெரிய பதவிகளை அவர்களுக்கு நீர் தருவீராக आमीन परमेश्वर के लिए बड़े बड़े काम करने के लिए इनको प्रभु जो रास्ता खोल दे அன்பு பிரதர் அன்புராஜுக்காக ஜெபிக்கிறேன் bless பண்ணுங்க டாடி हमारा भाई अंतराज के लिए हम धन्यवाद देते हैं प्रभु उनके ऊपर இந்த full டீமுக்காக ஜெபிக்கிறோம் bless பண்ணுங்க सभी को प्रभु जो आशीष दे प्रभु இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से मांगता हूं तुम लोग என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவராக இயேசு உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வாராக உங்க வாழ்க்கையில பிறப்பாராக God bless you and God be with you जो प्रभु मेरे जीवन में अद्भुत आश्चर्य काम किया है वो आज भी आपको अद्भुत आश्चर्य काम करके आपको तसल्ली संतोष देंगे प्रभु आप लोग सबों को आशीष दे आमीन அவர்களுக்கு சாதனை